உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கும் அறிவு சார்ந்தவர்கள் தாங்கள் அங்கே கற்றவற்றை இங்கே இருக்கும் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கலாநிதி ஞானசேகரன் செல்லையா என்ற பேராசிரியர் கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம் என்ற நூலினை வெளியீடு செய்ய இருக்கின்றார். இந்த மாதம் 24ஆம் தேதி இந்த நூல் வெளியாக இருக்கின்றது. கலாநிதி ஞானசேகரன் செல்லையா அவர்கள் நூல் வெளிநாடுகளில் இருக்கும் கல்வி முறையை இங்கே இலங்கையில் தாயகத்தில் குறிப்பாக அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உங்களுடைய முயற்சியாக இருக்கிறது. அது பலருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கும் அறிவு சார்ந்தவர்கள் தாங்கள் அங்கே கற்றவற்றை இங்கே இருக்கும் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் கலாநிதி ஞானசேகரன் செல்லையா என்ற பேராசிரியர் கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம் என்ற நூலினை வெளியீடு செய்ய இருக்கின்றார். இந்த மாதம் 24ஆம் தேதி இந்த நூல் வெளியாக இருக்கின்றது. கலாநிதி ஞானசேகரன் செல்லையா அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று பின்னர் ஆங்கில மொழியில் புலமை பெற்று இங்கே ஆங்கில ஆசிரியராகவும் பணியாற்றி பின்னர் அமெரிக்காவிற்கு சென்று அங்கே 30 வருடத்திற்கும் மேலாக கல்வி சேவையினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய சிந்தனையில் தான் அங்கே கற்பித்த பாடத்திட்டங்களை அந்த கல்வி செயற்பாடுகளை இங்கே இருக்கும் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார். அந்த வகையில் அந்த நூலினை வெளியீடு செய்ய இருக்கின்றார். இவ்வாறு பலர் சிந்தித்திருக்கின்றார்கள். பல நூல்களை வெளியீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே மற்றவர்களோடு பேராசிரியர் ஞானசேகரன் செல்லையா அவர்கள் ஏன் வேறுபடுகிறார் என்றால், இப்பொழுது இருக்கும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு தொடர்பாகவும் அவர் பேசுகின்றார். அவருடைய நேர்காணலோடுதான் நாங்கள் உங்களோடு இணைகின்றோம். வணக்கம். இந்த நேர்காணல் என்னை இணைத்தமைக்காக முதற்கண் உங்களுடைய நிறுவனத்துக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஞானசேகரன் செல்லையா, அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணத்திலிருந்து எனது நூல் கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம் என்ற ஒரு கல்வி வளர்ச்சியுடன் தொடர்புபட்ட எனது அனுபவங்களை பகிர்கின்ற ஒரு நூல் தற்போது வெளிவந்து விட்டது. அது முதலாவது வெளியீடு அங்கே ஜூலை மாதம் 24ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலே இடம்பெற இருக்கின்றது. அது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் முகநூலில் பார்த்துக் கொள்ளலாம். என்னுடைய ஆரம்ப கல்வி ஒரு சிறிய அறிமுகத்துடன் ஆரம்ப கல்வி வடமாகாணம் யாழ்ப்பாணத்தில் அளவெட்டி என்ற கிராமத்தில் ஆரம்பித்து என்னுடைய உயர்தர கல்வியை அளவட்டி அருணோதயா கல்லூரியிலே பயின்று அதன் பின்னர் உயர்தர கல்வியை தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியிலே முடித்த பின் பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே எனது பட்ட படிப்பை முடித்து அதன் பின் நான் ஒரு ஆசிரியராக என்னுடைய பயணத்தை தொடங்கினேன். யாழ்ப்பாணத்திலும் இளவாலை சென்ட் ஹென்ரிஸ் கல்லூரியிலே ஒரு சில வருடங்கள் அங்கே கற்பித்து விட்டு பின்னர் நான் அதே வழியிலே வெளிநாடுகளுக்கு வேலையின் நிமித்தம் செல்ல வேண்டி வந்தது. கனடாவிலே 4 வருடங்கள் நான் கற்பித்தேன். அதன் பின் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 25-26 வருடங்களாக இங்கே அமெரிக்காவிலே நான் கற்பித்தல் என்னுடைய தொழில் கற்பித்தல் ஆசிரியர் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் பப்ளிக் ஸ்கூல் சொல்லுவாங்க பொது பாடசாலைகளிலே ஆங்கில மொழிகளையும் கணனி பாடங்களையும் கற்பித்து வருகின்றேன். கடந்த 25 வருடங்களா 25 வருடங்களாக ஒட்டுமொத்தமாக எனக்கு இப்பொழுது கிட்டத்தட்ட என்னுடைய ஆசிரியர் சேவை 35 வருடங்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் நான் ஸ்டாப் என்னுடைய கற்பித்தல் சென்று கொண்டிருக்கின்றது. இடையே அமெரிக்காவிலே என்னுடைய கலாநிதி பட்ட படிப்பை முதுகலை மாணி, அதைத் தொடர்ந்து கலாநிதி பட்ட படிப்பை நான் அமெரிக்காவிலே கல்வியோடு தொடர்புடைய ஆய்வில் ஈடுபட்டு அதை நான் நிவர்த்தி அந்த என்னுடைய பாடநெறிகளை முடித்து தற்பொழுது நான் தாயகத்தில் குறிப்பாக தாயகத்தில் இலங்கையில் வடக்கு கிழக்கு மலையகம் தென் பகுதிகளில் உள்ள தமிழ் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான
ஒரு சில என்னுடைய அறிவை பகிரும் அந்த முயற்சியிலே நான் இறங்கியிருக்கின்றேன். என்ன பாடத்தில் நீங்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்? பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் படித்தேன். அங்கே கணக்கியல், லா, எக்கனாமிக்ஸ் என்று அந்த பாடங்கள் அங்கே படித்தது. இங்கே பழமையாக உங்களுக்கு முதலாவது டிகிரி, முதலாவது பட்ட படிப்புக்கும் அதை தொடர்ந்து நீங்கள் தெரிவு செய்கின்ற உங்களை துறைக்கும் சிலவளை தொடர்புகள் இருக்காது. அந்த வகையிலே நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே வர்த்தகமானி பட்டதாரியாக வெளிவந்து பின்னர் நான் ஆசிரியர் தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது ஆங்கிலத்தை ஸ்பெஷலைஸ் பண்ணி அந்த ஆங்கிலத்தை நான் கற்பித்துக் கொண்டு வந்தேன். குறிப்பாக பல்கலைக்கழக மட்டத்திலும் கல்லூரிகள் மட்டத்திலும் பாடசாலை மட்டத்திலும் நான் ஆங்கிலத்தை தான் கற்பித்துக் கொண்டு வந்திருக்கின்றேன். உங்களுடைய நூல் வெளிநாடுகளில் இருக்கும் கல்வி முறையை இங்கே இலங்கையில், தாயகத்தில் குறிப்பாக அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உங்களுடைய முயற்சியாக இருக்கிறது. அது பலருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அப்படி என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய மண்ணிலேயே கல்வி கற்று பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று ஆங்கில மொழியில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற நீங்கள் கல்வி கற்ற இலங்கையில் நடைமுறையில் இருக்கும் இந்த கல்வி திட்டம், பாடத்திட்டம் என்பதை நீங்கள் பிழை என்று சொல்கிறீர்களா? எதையும் நாங்கள் அந்த வளர்ச்சியோட, கல்வி வளர்ச்சியோட ஒத்துத்தான் அதை பார்க்க வேண்டும். நான் கற்ற காலங்கள், நான் கல்வி கற்ற காலங்கள் அல்லது ஒரு குறுகிய 2 வருடங்கள் கற்பித்த காலங்களில் உள்ள தேவைகள், அரச மட்டத்தில் உள்ள திட்டங்கள் அல்லது மாணவர்களுடைய வளங்கள், பாடசாலையில் உள்ள வளங்கள், அந்த பாட விதானங்களுக்கு ஏற்றாற்போல் அன்றைய நிலையில் கிட்டத்தட்ட 25-30 வருடங்களுக்கு முன்னர் உள்ள நிலையில் நான் கற்பித்து அங்கிருந்து வெளிவந்து வெளிநாடுகள், அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல கனடா, அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலே அந்த கற்பித்தல் முறைகளையும் அந்த அண்மை கால தொழில்நுட்பங்கள் எப்படி மாறிக்கொண்டு வருகின்றது, அந்த தொழில்நுட்ப மாற்றங்கள் கல்வியில என்ன செல்வாக்கு செலுத்துகின்றது என்ற அந்த விடயங்களை அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் என்று சொல்வார்கள். அப்ப அந்தந்த நேரங்களிலே தொழில்நுட்பத்திலே மாற்றங்கள் வருகின்ற பொழுது, அதாவது இன்று வரை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு தொடக்கம், அந்த மாற்றங்களை நாங்கள் உள்வாங்குவது எப்படி, அது நான் பிராக்டிக்கலா நான் இங்கே என்னோட வகுப்பறை வழிய அமெரிக்காவையும் நான் இலங்கையும் வளத்தை பொறுத்தவரையில் ஒப்பிடவில்லை. ஏனென்றால் அமெரிக்காவிலே வளங்கள் அதிகமாக இருக்கின்றது, அரசாங்கம் கூடுதலாக பணம் செலுத்துகின்றார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் அந்த முறைகள், இங்கே இருக்கின்ற முறைகளை தற்காலத்திலேயே மாணவர்களுக்கு எப்படி நாங்கள் இந்த முறைகளை அங்கே அமுல்படுத்தலாம். இந்த முறைகள் என்று சொல்லும் பொழுது 3 விதமான முறைகள் இருக்கின்றது. ஒன்று மாணவர்கள் வகுப்பறையிலே கற்கின்ற முறை. இதை நிச்சயமாக நான் படித்த காலத்திலிருந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆகவே நான் எதையும் நான் பிழையாக பார்க்கவில்லை. ஆனால் வளர்ந்து வருகின்ற சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய அணுகுமுறைகளை மாற்ற வேண்டும் என்றுதான் சொல்கின்றேன். ஒன்று, மாணவர் வகுப்பறையிலே கற்கின்ற முறை, எப்படி மாணவர்கள் பாடங்களை கற்க வேண்டும், அது ஒரு முறை. அதாவது 2வது முறை, ஆசிரியர்கள் எப்படி மாணவர்களை அணுக வேண்டும், என்ன முறையிலே மாணவர்களுக்கு கற்பித்தல் நடைமுறையை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். 3வது, பெற்றோர், பேரண்டல் இன்வால்வ்மென்ட் என்று சொல்வார்கள். அந்த கல்வி பாடசாலையில் மாணவர்கள், ஆசிரியர்கள், அடுத்தது பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் மாணவர்களுடைய கல்வியிலே அக்கறை செலுத்த வேண்டும், அது எந்தெந்த வழியிலே மாணவர்களுடைய கல்வியிலே பாட விதானங்களை அவதானித்து அவர்களுக்கு வேண்டிய நேரத்தில் உதவி செய்து அவர்களை பின்தொடர்ந்து அவர்களுடைய கல்வி விருத்திக்கு பெற்றோர்கள் பின்னிக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பெற்றோர் இவை எல்லாவற்றுக்கும் உங்களிடம் பணம் இல்லை, இதை எப்படி நாங்கள் செய்வது? அப்படி அல்ல, பணம் கொடுத்தும் படிக்கலாம். தற்காலத்திலே தொழில்நுட்ப வளர்ச்சியிலே பல வழிகளிலே இலவசமாக அல்லது தகவல்களை திரட்டி அதை மாணவர்கள் படிக்கக்கூடிய வழிகள்
இருக்கின்றன. அதை என்னுடைய இந்த கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம் என்ற அந்த நூலிலே பின் இணைப்பு, அந்த நூலை வாங்குபவர்கள் படிப்பவர்கள் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது அந்த பின் இணைப்பிலே 1 to 7 வரை இருக்கின்றது. அதை நீங்கள் பாருங்கள். அங்கே அனைத்து வலையொலி காணொலிகளையும் போட்டிருக்கின்றேன். லிங்க்ஸ், அந்த இணைப்புகளை அங்கே கொடுத்திருக்கின்றேன். அதுல இலவசமாக பல்கலைக்கழகங்களுக்கு வருவதுப்படி இலங்கையிலே என்னென்ன வழிகளிலே தொழில்நுட்பத்தை பாவிக்கலாம் அல்லது எவ்வாறு ஆங்கிலத்தை கேட்கலாம், அவ்வாறான பலனுள்ள இணைப்புகளை நான் அங்கே கொடுத்திருக்கின்றேன். புத்தகத்திலே உள்ள கட்டுரைகள் கூட இந்த ஆசிரியர்கள் கற்பிக்கும் முறை, மாணவர்கள் வகுப்பறையிலே கற்கும் முறை, பெற்றோர் மாணவர்களிலே எவ்வாறு எந்த விதத்திலே அவர்களே கவனம் எடுக்க வேண்டும் என்று இவ்வாறு திரட்டி அனைத்து நாள் என்ற நான் அனுபவித்த யாம் பெற்ற இன்பம் பெருகை வைகம் என்ற என்னுடைய நான் அந்த கோட்பாட்டை மீண்டும் மீண்டும் எல்லோருக்கும் அதை கூறிக்கொண்டு வருவது, எனக்கு என்னென்ன நல்ல வழிகள் கிடைத்ததோ அதை என்னுடைய வருங்கால சந்ததியினரும் அதை பாவிக்க வேண்டும். எனக்கு என்னென்ன கிடைக்காமல் இருந்ததோ அதையும் தற்காலத்து சந்ததியினர் படிக்க தெரிய வேண்டும் என்ற நோக்கில் தான் அந்த நூல் எழுதப்பட்டிருக்கின்றது. நூல் வெளியீட்டை நான் ஒரு வியாபாரமாக கருதாமல் ஒரு சேவையாக மாணவர்களின் கைகளிலே அது போய் சேர வேண்டும், ஆசிரியர்களின் கைகளில், பெற்றோரின் கைகளிலே சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக நான் அதை சேவையாகத்தான் இதை செய்கின்றேன் என்ற விடயத்தை கூறிக்கொள்கின்றேன். மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு மிக அழகான விடயங்களை குறுகிய நேரத்திலே என்னுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இவ்வாறு பேராசிரியருடைய கருத்து இருக்க எங்களோடு இணைந்து ஒரு காத்திரமான நேர்காணலை வழங்கிய பேராசிரியர் ஞானசேகரன் செல்லையா அவர்களுக்கு டியூப் தமிழ் கொடி குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றொரு தொகுப்பில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை